வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். விரிவான செய்திகள் தொடர்கின்றன. திருகோணமலை சம்பூரில் இலங்கை மின்சார சபை மற்றும் இந்திய தேசிய அனல் மின் கூட்டுத்தாபனம் இணைந்து சூரிய மின்சக்தி நிலையத்தை அமைப்பதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்தியா இலங்கை அரசாங்கங்களிடையே 2011ஆம் ஆண்டு சம்பூரில் அனல் மின் நிலையம் அமைப்பது தொடர்பில் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம் மக்களின் எதிர்ப்பால் கைவிடப்பட்ட நிலையில் சூரிய மின்சக்தி நிலையத்தை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்திய பெட்ரோலிய மற்றும் இலங்கை எரிவாயு அமைச்சின் செயலாளர் தலைமையிலான பேராளர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்து ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களை சந்தித்த நிலையில் இந்த திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது. சம்பூர் அனல்மின் நிலையம் நிர்மாணிக்கப்படவிருந்த அதே இடத்தில் 135 மெகாவாட் சூரிய சக்தி திட்டத்தை 2 கட்டங்களாக நடைமுறைப்படுத்துவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. திட்டத்தின் முதற்கட்டமாக 42.5 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டில் 50 மெகாவாட் சூரிய மின்சக்தி திட்டம் நிர்மாணிக்கப்படவுள்ளது. முதல் கட்ட வேலை திட்டத்தை 2024 முதல் 2025 வரை 2 ஆண்டுகளில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்டமாக 72 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டில் 85 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய மின் கட்டமைப்பை நிர்மாணிக்கப்படவுள்ளது. 2 கட்டங்களின் கீழ் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை விநியோகிப்பதற்காக 42 மில்லியன் டாலர் செலவில் கப்பற்துறையிலிருந்து கபரணி வரை 220 கிலோவாட் திறன் கொண்ட 76 கிலோமீட்டர் நீளமான விநியோக கட்டமைப்பு அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்கும் வகையில் திருகோணமலை சம்பூர் பகுதியில் அனல் மின் நிலையம் அமைக்க இந்தியா இலங்கை அரசாங்கங்களிடையே 2011ஆம் ஆண்டில் ஒப்பந்தம் கைச்சாத்தானது. எனினும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் என மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடாத்திய நிலையில் அந்த இடத்தில் சூரிய மின் உற்பத்தியை மேற்கொள்ளும் வகையில் ஒப்பந்தத்தை மாற்றியமைக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இன மத ரீதியான வன்முறைகளுக்கு தற்போதைய ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசாங்கம் இடமளிக்காது என தெரிவித்துள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, சேதமாக்கப்பட்டுள்ள வவுனியா வெடுக்குநாரி ஆதிசிவன் ஆலயத்தை விரைவில் மீண்டும் அமைப்பது தொடர்பாக அமைச்சரவையில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்கள் ஆதரவாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் காணி மற்றும் ஆலய ஆக்கிரமிப்பு விடயங்கள் அண்மைய நாட்களாக பகிரங்கத்துக்கு வந்திருந்த நிலையில் இவ்வாறான பிரச்சினைகளுக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தும் எவ்வித தொடர்பும் இல்லை என ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் தெரிவித்தார். இன மற்றும் மதங்களுக்கிடையில் உள்ள சமத்துவ விடயத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியாக இருப்பதாகவும் கிளிநொச்சி பேருந்து நிலைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் தெரிவித்தார். உங்களுக்கு தெரியும், அந்த வவுனியாவில் நெடுங்கணியில் வெடுக்குநாரி என்ற ஒரு ஆதிசிவன் உடைய ஒரு ஆலயம் ஒன்று இருந்தது. சமீபத்தில் நான் கூட நேரில் சென்று பார்த்திருந்தேன். நல்ல ஒரு அருமையான இடம், ஒரு அற்புதமான இடம். அதில் 2 வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கின்றன. அதிலிருந்து விடுவித்து அதை ஒரு பொலிவு பெறக்கூடிய மக்கள் வந்து தங்களுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய வகையில் அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஏற்பாடுகள் ஈடுபட்டிருந்த பொழுது துஷ்டர்கள் அதை சின்னாபின்னமாக்கி இருக்கின்றார்கள். நேற்றைய கூட அமைச்சரவையில் நான் அதை கதைத்திருந்தேன். என்னோடு அமைச்சர் ஜீவன் ஆர்முன் தொண்டமானவர்களும் சேர்ந்து கதைத்திருந்தோம். நாங்கள் அதை விரைவில் கட்டி எழுப்புவதாக கதைத்து கொண்டோம். ஜனாதிபதி அவர்களும் அதற்கு முழு ஆதரவு தந்திருக்கின்றார். அடுத்தது, இந்த நெடுந்தீவில் சமீபத்தில் ஏற்பட்டிருந்த வெடியரசன் கோட்டையும் கலகலப்பாக ஒரு பிசுபிசுப்பாக போய் முடிந்து விட்டது. சில நேரத்தில் சில மனிதர்கள் என்பது போல அது எந்த சமுதாயத்திலும் நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். அப்போ அவ்வாறான துஷ்டர்கள் தலை தூக்குகின்ற பொழுது இதுதான் அரசாங்கத்தினுடைய கொள்கை என்பது நாங்கள் கருதி கொள்ளக்கூடாது. எங்களுடைய ஜனாதிபதி மாண்புமிகு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். மதங்களுக்கு இடையில், இனங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சமத்துவம் சம்பந்தமாக தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறார் என்பதையும் கூறிக்கொண்டு, கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இதனை தெரிவித்திருந்தார். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையம் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. நிதியும் திட்டமிடலும், சட்டம் ஒழுங்கும், காணி மின்சக்தி வீடமைப்பு நிர்மாணமும், கிராமிய அபிவிருத்தி, வீதி அபிவிருத்தி, மோட்டார் போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து அமைச்சு மற்றும் வடக்கு மாகாண சபை, நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு ஆகியவற்றின் நிதி பங்களிப்புடன் சுமார் 50 மில்லியன் ரூபாய் செலவில் குறித்த பேருந்து நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. வடமாகாண வீதி போக்குவரத்து அதிகார சபை தலைவர் ரவீந்திரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, வடமாகாண பிரதம செயலாளர் SM சமன் பந்துலசேன
வடமாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பேட்ரிக் டிரஞ்சன், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். வவுனியா வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலய விடயத்தில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆதிசிவன் ஆலயம் காவல்துறை மற்றும் தொல்பொருள் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள நிலையில் ஆலயம் சேதமாக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக உரிய விளக்கத்தையும் இரண்டு தரப்பினரும் வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். வவுனியா வெடுக்குநாரி மலையில் அமைந்துள்ள ஆதிசிவன் ஆலயம் மத வெறியர்களால் உடைக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக வன்மையாக கண்டிப்பதுடன் இது தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கவனத்திற்கும் கொண்டு செல்வதாக நுவர்லியா ஸ்ரீ முத்துமாரியம்மன் சீதியம்மன் ஆலயங்களின் அறங்காவலர் சபை தலைவரும் நுவர்லியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேல்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலய விடயத்தில் தொடர்ந்தும் பல சிக்கல்கள் திட்டமிட்ட அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற போதிலும் இது தொடர்பாக காவல்துறையினர் மற்றும் தொல்பொருள் திணைக்களம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் இன்றைய நிலைமை ஏற்பட்டிருக்காது என ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நாட்டில் ஏனைய மத தலங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கௌரவத்தையும் மரியாதையையும் இந்து மதத்திற்கும் வழங்க வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக தமிழினத்தை அழித்து வந்த சிங்கள தேசம் இன்று மதத்தினை பயன்படுத்தி அதன் ஊடாக மத தலங்களை அழிக்கும் வேலையில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் ஜனநாயக போராளிகள் கட்சியின் செயலாளர் கதிர் தெரிவித்தார். முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் இன்று ஊடக சந்திப்பினை நடத்தி கருத்து தெரிவித்த கதிர், தொல்லியல் ஆராய்ச்சி என்ற பெயரில் நிலங்களை ஆக்கிரமித்து அந்த பகுதிகளில் இனத்தின் வழிபாட்டு தலங்களை அழித்தொழித்து இனத்தின் உரிமை சார்ந்த விடயங்களில் மிக கேவலமான முறையில் இந்த அரசாங்கம் தலையிட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இவ்வாறான செயற்பாடுகளால் தான் தமிழ் மக்கள் ஆயுதமேந்தி தங்கள் உரிமைக்காக போராட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை வெடுக்குநாரி மலையிலிருந்த ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் அடித்து நொறுக்கப்பட்ட சம்பவம் தொல்பொருள் திணைக்களத்தின் உதவியுடன் இடம்பெற்றுள்ளதாகவும் குறித்த சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்தார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். வடக்கு கிழக்கில் இருக்கும் தமிழர்களின் மத கலாசார அடையாளங்களை அழித்து மிக தீவிரமாக பௌத்த மயமாக்க நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா தொல்லியல் திணைக்களம் தமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சட்ட திட்டங்களை மீறி வடக்கு கிழக்கில் உள்ள பண்டைய அடையாளங்களை ஒரு மதத்துக்கு மாத்திரம் உரிமை கோரும் செயற்பாடுகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். தொல்பொருள் திணைக்களத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்கிற போதிலும் அவை தொடர்வதாக கூறினார். வடியரசன் கோட்டை சம்பந்தமான விடயத்திலையும் இதே நிலைமைதான். தொல்லியல் அடையாளங்களை இது ஒரு தொல்லியல் அடையாளம் என்று பிரகடனப்படுத்துவதற்கான உரித்துத்தான் தொல்லியல் திணைக்களத்துக்கு இருக்கிறதே தவிர அதை ஒரு சமயத்துக்கு உரியதாகவோ அல்லது ஒரு இனத்துக்கு உரியதாகவோ அடையாளப்படுத்துகிற உரிமை தொல்லியல் திணைக்களத்துக்கு கிடையாது. தொல்லியல் திணைக்களம் இப்படியான மிகவும் மோசமான செயற்பாட்டிலே பல வருடங்களாக ஈடுபட்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும். இப்பொழுது அதை இன்னும் தீவிரப்படுத்தி வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இருக்கிற பல பண்டைய அடையாளங்கள், அது தொல்லியல் அடையாளங்கள், ஆனால் அவற்றை பௌத்த சின்னங்களாகவும் அதன் நீட்சியாக அது சிங்கள மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரம் என்றும் காட்டுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் இதனை காண்கிறோம். ஆகையினாலே தொல்லியல் திணைக்களம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டபூர்வ அதிகாரத்தை மீறி இப்படியாக செயற்படுகிறது. இதற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் மட்டுமல்ல, மிக தீவிரமான வேறு நடவடிக்கைகளையும் நாங்கள் வெகு விரைவிலே எடுப்போம் என்பதையும் அறிவிக்க விரும்புகிறேன். இந்த நிலையில் வெடுக்குநாரி மலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆதிலிங்கம் உடைக்கப்பட்டமையை கண்டித்து இன்று யாழ்ப்பாணத்தில் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்று பிற்பகல் நல்லூர் நல்லை ஆதீனம் முன்பாக சைவ மகாசபையின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சிவன் சொத்தை தீண்டினால் குலநாசம், நேற்று முன்தினம் கன்னியா, நேற்று குருந்தூர் மலை, இன்று வெடுக்குநாரி, ஆதிசிவன் ஆலயத்தை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கியவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துங்கள் உள்ளிட்ட வாசகங்களை தாங்கி அமைதியான முறையில் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். போராட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன், சைவ மகாசபை பொதுச் செயலாளர் வைத்தியர் நந்தகுமார், மத குருமார்கள், அரசியல் பிரதிநிதிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நாவலர் கலாசார மண்டபத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கு
வடமாகாண ஆளுநர் நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் இதற்கு எதிராக தமிழர் தரப்பில் கடும் எதிர்ப்புகள் வெளிப்பட்டு வருகின்றன. இது திட்டமிடப்பட்ட நடவடிக்கை என தெரிவித்து இன்று கவனஈர்ப்பு போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட நாவலர் கலாசார மண்டபம் வடமாகாண ஆளுநரினால் மத்திய அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் 6ஆம் தேதிக்கு முன்னர் கலாசார மண்டபத்தை மத்திய அரசாங்கத்தின் ஆளுகைக்குள் வழங்க வேண்டுமெனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். வடமாகாண ஆளுநர் செயலக முன்றலில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் குறித்த போராட்டம் இடம்பெற்றது. போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், முன்னாள் யாழ் மாநகர சபை உறுப்பினர்கள், கட்சி ஆதரவாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை நாவலர் கலாச்சார மண்டபம் மத்திய அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டமைக்கு எதிராக யாழ் மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர்களின் கையெழுத்து அடங்கிய மனு ஒன்று ஆளுநர் செயலகத்தில் இன்று கையளிக்கப்பட்டது. மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் வரதராசா பார்த்திபன் உள்ளிட்டவர்கள் இந்த மனுவை இன்று கையளித்துள்ளனர். கடந்த 19ஆம் தேதி உள்ளூராட்சி மன்றங்களுடைய பதவிக்காலங்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே 23ஆம் தேதி சரியாக 4 நாட்கள் கழித்து இந்த யாழ்ப்பாண மாநகர சபையானது நாவலர் கலாச்சார மண்டபத்திலிருந்து வெளியேறுமாறு கௌரவ ஆளுநர் அவர்களிடமிருந்து ஒரு கடிதம் வந்ததாக அறியப்படுகின்றது. இது ஒரு உண்மையிலேயே ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு சதியாகும். ஏனென்று சொன்னால் இவ்வளவு காலமும் எங்களுடைய நாவலர் கலாச்சார மண்டபத்தை பாதுகாத்து வருகின்ற நிலையிலே உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் முடிவிற்ற பின்பாடு எந்தவித காரணங்களும் இல்லாமல் அதனை கையகப்படுத்துவதற்கு அல்லது எங்களுடைய மாநகர சபையை வெளியேற்ற சொல்வது என்பது என்றைக்கோ திட்டமிடப்பட்டு நடைபெற்று வந்த ஒரு அரங்கம் தான் இதுவாகும். மாநகர சபையினுடைய வெளியேற்றத்திற்கு எதிராக இன்று நாங்கள் 28 உறுப்பினர்கள் திட்டமிட்டு கௌரவ ஆளுநரிடம் இந்த நடவடிக்கையை நிறுத்துமாறு மகஜர் ஒன்றை அளித்திருக்கின்றோம். மாநகர சபையினுடைய முன்னாள் முதல்வர் மணிவண்ணன் அவர்கள் அடுத்து வரும் சில நாட்களில் ஆளுநருடைய இந்த தீர்மானத்திற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடவுள்ளார். ஆகவே ஆளுநருடைய இந்த தீர்மானத்தை நிறுத்தி வைப்பதற்கு நாங்கள் பல்வழியிலும் சட்ட ரீதியாகவும் போராட்டங்களாகவும் நடவடிக்கை எடுப்போம். குறித்த மனுவில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட சில உறுப்பினர்கள் கையெழுத்திடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் ஏற்படும் சுமைகளுக்கு எதிராக போராடும் மக்களை ஒடுக்குவதற்காகவே புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் முயற்சித்து வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித்த ஹேரத் குற்றஞ்சாட்டியுள்ளார். அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் ஜனநாயக கோட்பாடுகளுக்கு எதிரானது என அவர் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். கடுமையான சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் காரணமாக மக்கள் அன்றாட வாழ்வில் சிரமப்படும் சூழலை அரசாங்கம் உருவாக்கி வருகிறது. லாபமீட்டும் அரசு முயற்சிகளை பேரம் பேசி விற்க திட்டமிட்டுள்ளது. பெருமளவான மக்கள் பணிபுரியும் ஸ்ரீலங்கா டெலிகாம் மற்றும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஆகியவை விற்று தீர்ந்தன. இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் நடத்தும் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. 1979ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி JR ஜெயவர்தன பயங்கரவாத தடை சட்டத்தின் தற்காலிக ஏற்பாடுகளை கொண்டு வந்தார். ஆனால் தற்காலிகமானது என்று கூறி இதுவரை காலமும் அனைத்து அரசாங்கங்களும் தங்களுக்கு எதிரான மக்களின் குரலை நசுக்கவே இதனை பயன்படுத்தியுள்ளனர். 2015 மற்றும் 2019ஆம் ஆண்டுகளில் ஜகபாலன அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டம் மூலம் ஒன்றை அறிமுகப்படுத்த திட்டமிட்டதாகவும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலமாக மீண்டும் கொண்டுவர முயற்சிக்கப்படுகிறது. பயங்கரவாதம் என்ற வார்த்தையின் விளக்கம் மிகவும் தீவிரமானது. ஐநாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பயங்கரவாதம் குறித்த விளக்கம் மற்றும் அளவுகோல்களுக்கு எதிரானது. மக்கள் மற்றும் தொழிற்சங்கங்களை ஒடுக்க கொண்டுவரப்பட்ட இந்த ஜனநாயக விரோத சட்டமூலத்தை திரும்ப பெற வேண்டும். இந்த சட்டமூலத்தை தோற்கடிக்க தேசிய மக்கள் சக்தி அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும். இதற்கெதிராக உச்ச நீதிமன்றம் சென்று தொழிற்சங்க நடவடிக்கைகளை எடுத்து மக்களை வீதிக்கு கொண்டு வருவோம். இந்த நிலையில் இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை விட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலமானது மிக கொடூரமானது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்தார். இதன் மூலம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக போராடும் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் அடக்க முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கூறினார்.
இப்பொழுது கொண்டு வந்திருக்கிற பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்ற பெயரிலே கொண்டு வரப்பட்டிருப்பது அந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு ஒப்பானது அல்ல. இப்பொழுது இருக்கிற பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை விடவும் மோசமானதாக காணப்படுகிறது. பயங்கரவாத தடை சட்டமாக கொண்டு வரப்பட்ட சட்டத்திலே தடுப்பு காவலிலே வைப்பதற்கு 2 வார கால அவகாசம், அது நீடிக்கப்படக்கூடியதாக இருந்தாலும் 2 வார கால அவகாசம் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது கொண்டு வரப்பட்ட சட்டத்திலே, பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலே தற்போது இருக்கிறதை போலவே 3 மாத காலத்துக்கு அதனை கோர முடியும். அது மட்டுமல்லாமல் தற்போது பாதுகாப்பு அமைச்சர் கைச்சாத்திட வேண்டும் என்கிற தேவைப்பாடு ஒரு உதவி போலீஸ் மா அதிபர் கையெழுத்தோடு அது நிறைவேற்றப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயங்கரவாதத்துக்கான வரைவிலக்கணம் ஒன்று அதிலே கொடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டாலும் அந்த வரைவிலக்கணத்துக்குள்ளே எல்லா விடயங்களையும் அடக்கலாம். ஆகையினால் அரசாங்கத்துக்கு எதிராக ஜனநாயக ரீதியிலே குரல் கொடுப்பது, விசேடமாக தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை கோருவது, ஏற்கனவே நடந்த அத்துமீறல்கள் சம்பந்தமாக பொறுப்பு கூறலை வலியுறுத்துவது, இவை எல்லாம் கூட இந்த வரைவிலக்கணத்துக்குள்ளே அடக்கப்படலாம். இருக்கிறதையும் விட மோசமாக கொண்டு வரப்படுகிற இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை நாங்கள் முழுதாக எதிர்க்கிறோம், அதை நிராகரிக்கிறோம், அதற்கு எதிரான சட்ட நடவடிக்கையை எடுப்போம். ஆனால் அதற்கு மேலாக அப்படியாக ஒரு புது சட்டம் கொண்டு வரப்படுவதாக இருந்தால் அது முதலிலே எங்களோடு பொது அமைப்புகளோடு பேசி இணங்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இறுதியுத்த காலத்தில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் சரணடைந்திருந்த தமிழீழ விடுதலை புலிகள் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பான விசாரணை இன்றும் இடம்பெற்றிருந்தது. இதன்போது சமாளிக்கும் விதமாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் மீண்டும் தமது வாக்குமூலங்களை வழங்கியுள்ளமை தெரியவந்துள்ளது. இலங்கை இராணுவத்திடம் சரணடைந்த தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பான பல்வேறு தகவல்களை கோரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்திருந்தேன். இந்த விண்ணப்பமானது நீண்ட இழுபறிகளுக்கு மத்தியில் ஆணைக்குழு விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆணைக்குழுவில் இதுவரை 4 விசாரணைகள் நடைபெற்றிருக்கிறது. ஆரம்பத்தில் இலங்கை இராணுவம் என்ன கூறியது என்றால், தங்களிடம் தமிழீழ விடுதலை புலிகள் எவரும் சரணடையவில்லை என்கிற பதிலை எழுத்து மூலமாக தந்திருந்தது. இந்த பதிலில் திருப்தி இல்லை என தெரிவித்தே நான் ஆணைக்குழுவில் மேன்முறையீடு செய்திருந்தேன். இவ்வாறான நிலையில் ஆணைக்குழுவிடம் இறுதியுத்த காலப்பகுதியில் அதிகளவான மக்கள் புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசங்களிலிருந்து இராணுவத்தின் கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்கு வந்ததாகவும், வந்தவர்களில் புலிகள் இருக்கிறார்களா அல்லது பொதுமக்களா என்பது தெரியாமல் வந்தவர்கள் அனைவரையும் ஒன்றாக ஒரு பஸ்ஸில் ஏற்றி அவர்களை உள்நாட்டில் இடம்பெயர்ந்தோருக்கான முகாம்களுக்கு அனுப்பி வைத்ததாகவும், அங்கே அவர்கள் புலிகளா அல்லது பொதுமக்களா என அடையாளம் காணப்பட்டனர் என்பது போல ஒரு கருத்தை இராணுவம் ஆணைக்குழுவில் கூறியிருந்தது. ஆனால் தற்போது இந்த நிலைப்பாட்டில் இராணுவம் மாறி இறுதியுத்த காலப்பகுதியில் பொதுமக்களும் புலிகளும் என அனைவரும் இராணுவத்திடம் சரணடைந்ததாக கூறுகிறது. அதாவது பொதுமக்கள் கூட அப்பாவி ஆயுதம் ஏந்தாத அப்பாவி தமிழ் மக்கள் கூட இராணுவத்திடம் சரணடைந்ததாக கூறுகிறது. இலங்கையில் கிறிஸ்தவ மத வழிபாடுகளுக்கு அண்மை காலமாக சில தரப்பினர் இடையூறு விளைவித்து வரும் நிலையில் நாட்டில் மீண்டும் மத கலவரங்களை உருவாக்க இடமளிக்க வேண்டாம் என கிறிஸ்தவ சபைகளை சேர்ந்தவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கையில் எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் தமது மத வழிபாடுகளை சுதந்திரமாக முன்னெடுக்க உரிமை உள்ள போதிலும் சில தரப்பினர் அதற்கு இடையூறுகளை ஏற்படுத்துவது கவலையளிப்பதாகவும் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர்கள் கூறியுள்ளனர். விசேஷமாக வடக்கு, கிழக்கு, மலையகம் இப்படிப்பட்ட பிரதேசங்களிலே ஒரு சில மதவாதிகள் இப்போ நாட்டில் இருக்கிற இந்த அமைதியான நிலைமை சீர்குலைக்கும் வரையாக அங்கங்கு அவர்கள் சதித்திட்டங்கள் வைத்து இந்த கிறிஸ்தவர்களுக்கும் இந்து ஜனங்கள் மத்தியிலே ஒரு பிரிவினை கொண்டு வருவதற்காக அநேக செயல்களை செய்திருக்கிறார்கள். நமக்கு வந்துள்ள செய்தியின்படி யாழ்ப்பாணம், திருகோணமலை, மட்டக்களப்பு, இப்படி மலையகம் இப்படிப்பட்ட கிராமத்தில் இருக்கிற சில இடங்களிலே சில ஊழியங்களை செய்ய விடாமல், சில சபைகளை நடத்த விடாமல் அங்கங்கு அவர்கள் துன்புறுத்துவதும் பிரச்சனைப்படுத்துவதும் விதமான காரியத்தை ஈடுபடுவதை நாங்கள் பார்க்க முடியும். விசேஷமாக கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு கட்டளை, அன்பை நாங்கள் தேசத்திலே ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதனாலே சுவிசேஷ கூட்டங்கள் ஆயத்தப்படுத்தும் பொழுது கடந்த நாட்களிலே அநேக கூட்டங்களை இவர்கள் தடுத்து நிறுத்தினதை பார்க்க முடியும். ஏதோ ஒரு காரணத்தை வைத்து தடுத்து நிறுத்த அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், இது எங்களுடைய பூமி, இது எங்களுடைய பிரதேசம், இந்த பிரதேசத்துக்குள்ள எல்லைகளுக்குள்ள உங்களுடைய மதங்களையோ உங்களுடைய காரியங்களையோ வந்து செலுத்த முடியாது. ஆனால் இலங்கை ஜனநாயக சோசலிக்க அரசியல் அமைப்பில் நமக்கு முழு உரிமை
உரிமை கொடுத்திருக்கிறது. இலங்கையில எங்குவென்றாலும் நமக்கு போகலாம் வரலாம். ஒரு குடிமகனாக நமக்கு தன்னுடைய கருத்தை, தன்னுடைய நம்பிக்கை, தன்னுடைய காரியத்தை முன்வைத்து காரியங்களை செய்யலாம். அதனாலே இங்கு வர வேண்டாம் அங்கு வர வேண்டாம் சொல்வதற்காக யாருக்கும் உரிமை இல்லை. இது இலங்கை சிங்களவர்கள் தமிழர்கள் அனைத்து மதத்தினுடைய நாடா இருக்கிறபடினால எந்த திசையிலும் எங்கும் போய் தன்னுடைய நம்பிக்கைகளோ காரியங்களை செய்வதற்கான முழு உரிமை உண்டு. அதனாலே நமக்கு விசேஷமாய் நான் சொல்ல விரும்புகிறேன், சிவசேனா என்கிற அமைப்பு, அத்தோடு ருத்ரசேனா என்கிற அமைப்பு தங்களுடைய மதங்களை காப்பாற்றுகிறோம் என்ற ஒரு அடிப்படையில ஒரு சின்ன கூட்டம், முழு இந்துக்கள் என்று சொல்ல முடியாது, ஒரு சின்ன கூட்டம் அவர்கள் மத கலவரத்தை நாட்டுக்குள்ளே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் போடுவதை நாங்கள் பார்க்க முடியும். அதற்கு உதவியாக இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு வந்து சில காரியங்களை செய்வதை நாங்கள் பின்தாணிக்க முடியும். அதனால மறுபடியும் ஒரு மத கலவரத்துக்கு நீங்கள் முன் வர வேண்டாம். நாங்கள் இலங்கையராக இருக்கிறபடினால நாங்கள் ஒன்றாக இணைந்து அவங்க நம்முடைய மதங்களையும் நம்முடைய நம்பிக்கை நாங்கள் கொண்டு போவோம். அதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இலங்கையில் எரிபொருள் விநியோகத்துக்கு தடங்கள் ஏற்படுத்துகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஸ்ரீலங்கா எரிசக்தி மற்றும் மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர உத்தரவிட்டுள்ளார். அதேநேரம் அத்தியாவசிய சேவையான எரிபொருள் விநியோகத்துக்கு தடங்கள் விளைவிக்கும் பணியாளர்களை பணி நீக்கம் செய்வது தொடர்பிலும் ஆராயுமாறும் அவர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை தனியார் மயப்படுத்தும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் இன்றுடன் 3வது நாளாகவும் தொடர்கிறது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளமை மிகவும் கவலைக்குரிய விடயம் என இலங்கை சுதந்திர ஊழியர் சேவை சங்கம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இலங்கையின் எரிபொருள் சந்தைக்குள் பிரவேசிப்பதற்காக 3 வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அனுமதி பத்திரங்களை வழங்க ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சீனாவின் சினோபெக், ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் மற்றும் அமெரிக்காவின் ஆர்எம்பேக்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த சத்தியாகிரக போராட்டம் 3வது நாளாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தொழிற்சங்க போராட்டங்களினால் ஏனைய பணியாளர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தப்படுவதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா எரிசக்தி மற்றும் மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தனது ட்விட்டரில் கூறியுள்ளார். இதனால் அத்தியாவசிய சேவையான எரிபொருள் விநியோகத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் பணியாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவதில் இலங்கை வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை கோரியுள்ளது. உலகில் உள்ள நாடுகளின் மனித உரிமைகள் தொடர்பான சர்வதேச மன்னிப்பு சபையின் வருடாந்த அறிக்கையின் வெளியீட்டு விழாவில் உரையாற்றிய சபையின் சிரேஷ்ட பணிப்பாளர் பெட்ரோஸ் முச்சினா இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடி மக்களின் அடிப்படை மனித உரிமைகளை பாரியளவில் மீறியுள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சபையின் சிரேஷ்ட பணிப்பாளர் டெப்ரோஸ் முச்சினா தெரிவித்துள்ளார். இதனால் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை பெற்றுக்கொள்வதற்காக ஸ்ரீலங்கா அரசாங்கம் பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் நாணய நிதியத்துடனான உடன்படிக்கை தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட வேண்டுமெனவும் இதன் மூலம் இரு தரப்பினருக்கிடையிலான விவாதங்களை மக்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் எனவும் டெப்ரோஸ் முச்சினா குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் மூலம் மக்களின் அடிப்படை உரிமைகளும் சமூக பாதுகாப்பும் பாதுகாக்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் மக்களின் அடிப்படை உரிமைகளை எந்தவொரு கடனுதவியும் பாதிக்கக்கூடாதென டெப்ரோஸ் முச்சினா குறிப்பிட்டுள்ளார். இலங்கை, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட நடுத்தர வருமானத்தை ஈட்டும் நாடுகளுக்கு சீனா உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கான கடன்களை வழங்கியுள்ளதாக அமெரிக்காவை தளமாக கொண்ட ஆய்வுக்கூடமான 8 டேட்டா குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் சீனாவின் பட்டுப்பாதை திட்டத்தின் கீழ் இருக்கும் 22 அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு சீனா இதுவரை $240 பில்லியன் பெறுமதியான கடனுதவிகளை வழங்கியுள்ளதாகவும் அந்த ஆய்வில் தெரியவந்துள்ளது. சர்வதேச நாடுகள் மத்தியில் இருக்கும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவது சீனாவின் பட்டுப்பாதை திட்டத்தின் முதன்மையான நோக்கம் என்பதோடு இதில் 150க்கும் மேற்பட்ட நாடுகள் இணைந்து கொண்டுள்ளதாக 8 டேட்டா வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் குறைந்த வருமானத்தை பெற்றுக்கொள்ளும் நாடுகளுக்கு கடன் வழங்குவதன் மூலம் சீனா அவற்றை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்காக குறித்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியதாக சில நாடுகள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்த நிலையில் கொரோனா தொற்று காரணமாக உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகளின் விளைவாக சீனாவின் பட்டுப்பாதை திட்டத்தின் கீழிருக்கும் நாடுகளின் பணவீக்கம் மற்றும் வட்டி வீதங்கள் அதிகரித்திருப்பதோடு கடனை பெற்றுக்கொண்ட நாடுகள் அதனை மீள செலுத்த முடியாத நிலையை எதிர்நோக்கியுள்ளதாக அந்த ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுதவியுடன் ஒப்பிடும்போது சீனாவின் கடனுதவிகள் வெளிப்படையானவை அல்ல எனவும் 5% வட்டியை கொண்டிருப்பதாகவும் எய்ட் டேட்டா வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள ஆசிரியர்களை கட்டுப்படுத்தும் முயற்சியில் தொழிற்சங்கங்களின் குழு தனியான அரசியல் நிகழ்ச்சி நிரலில் ஈடுபட்டு வருவதாக சர்வதேச நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க குற்றஞ்சாட்டியுள்ளார். தொழில்சார் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க ஆசிரியர்களுக்கு உரிமை இருந்தாலும் அவர்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக மாணவர்களை பணைய கைதிகளாக வைக்கக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள குழந்தைகளின் கல்விக்காக ஆசிரியர்கள் தங்களின் அதிகபட்ச பங்களிப்பையும் அர்ப்பணிப்பினையும் வழங்க வேண்டும் என ஸ்ரீலங்கா நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். தமது சொந்த தேவைகளுக்காக ஆசிரியர்களை அரசியல் நிகழ்ச்சி நிரலில் ஈடுபடுத்துவது நல்லது அல்ல எனவும் குழந்தைகளை ஆசிரியர்களிடமிருந்து பணைய கைதிகளாக வைக்கக்கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர் தொழிற்சங்க நடவடிக்கைகளால் தனியார் மற்றும் சர்வதேச பாடசாலைகள் பாதிக்கப்படாததால் அரசு பாடசாலைகளில் கல்வி கற்கும் குழந்தைகள் ஆதரவற்ற நிலையில் இருப்பதாகவும் ஆசிரியர்கள் பாடசாலை கற்பிப்பதை விட தனியார் கல்விக்கு முன்னுரிமை கொடுப்பதாகவும் பிரசன்ன ரணதுங்க சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்தவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள 3 மனுக்களை எதிர்வரும் ஜூன் மாதம் 27ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பான இன்றைய விசாரணையின் போதே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி அலுவலகத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்த நீதிமன்றம் வழங்கிய பிணை தொடர்பில் நீதிமன்றத்தை அவமதித்து கருத்து வெளியிட்டிருந்தார். இதனை எதிர்க்கும் வகையில் அவருக்கு எதிராக நீதிமன்றில் 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் நிசங்கு பந்துல கருணாரத்ன மற்றும் மரிக்கார் ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாமினால் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த மனுவின் பிரதிவாதியான சனத் நிசாந்தவும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். இதனையடுத்து அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள 3 மனுக்களும் எதிர்வரும் ஜூன் மாதம் 27ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. மேலும் சில உள்நாட்டுச் செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீலங்கா வெகுஜன ஊடக ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார ஊடகத்துறையின் பதில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதன்படி அமைச்சரவை பேச்சாளரும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான பந்துல குணவர்தன தற்போது வெளிநாட்டில் உள்ளதை கருத்தில் கொண்டு ஊடகத்துறையின் பதில் ராஜாங்க அமைச்சராக சாந்த பண்டார நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் பெரும்போக்கத்திற்கு தேவையான நெல்லை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் 20 பில்லியன் ரூபாவை செலவிட தயார் என ஸ்ரீலங்கா விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு பெரும்போக்கத்திற்கு தேவையான நெல்லை மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்கள் ஊடாக கொள்வனவு செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு அமைச்சின் நடப்பு மற்றும் எதிர்கால வேலை திட்டங்கள் சம்பந்தமான விசேட கலந்துரையாடல் ஒன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தலைமையில் இன்று நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலில் உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றின் பிரதிநிதிகளும் அமைச்சின் அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தனர். இலங்கையின் முன்னாள் சபாநாயகர் ஜோசப் மைக்கேல் பெரேரா தனது 82வது வயதில் இன்று உயிரிழந்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களில் ஒருவரான ஜோசப் மைக்கேல் பெரேரா இலங்கையில் பல முக்கிய அமைச்சு பொறுப்புகளை வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டம் கொடியதென்கிறார் சுமந்திரன். தொழிற்சங்கங்களை ஒடுக்கவே புதிய சட்டம் பாயும் என ஜேவிபியும். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.